இன்றைக்கி உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு டேரட் கார்ட்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். Knight of Cups, 3 of Swords, 6 of Pentacles. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல வராங்க, பட் அந்த இடத்துல வந்து காயப்பட்டு போகிறாங்க. இப்போ உங்ககிட்ட உங்கள் பர்சன் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு தடைகளை வந்து அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இந்த கம்யூனிகேஷன் வந்து உங்கள் பர்சனால் பண்ண முடியாமல் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்கள் பர்சனை வந்து நிறைய பேர் சுற்றி இருக்க நபர்கள் வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்றது உங்கள் பர்சனை இன்னும் வந்து காயப்படுத்துது. இப்போ உங்கள் சைடு இருக்க பர்சன்ஸ் வந்து உங்கள் பர்சனை போயிட்டு தனிப்பட்ட முறையில் வந்து காயப்படுத்துறது, ஸோ நீ வந்து அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து சொல்கிறது, இப்படி பார்க்கையில் தேர்ட் பார்ட்டி உங்கள் சைடு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்துட்டு முடிஞ்ச அளவு அவங்கள வந்து அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கம்யூனிகேஷனும் சரி, ஸ்டெப்பும் சரி, எதுவுமே எடுத்துகிட்டு வர விடாமல் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே சிலருக்கு வந்து நீங்கள் ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவீங்களோ அப்படின்ற பயமும் வந்து இருக்குது. ஆனால் மனசில் அதிக அளவில் காதல் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால ஸோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற அந்த தவிப்பு, அந்த நினப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து அவங்க எடுத்த மாதிரி தெரியலை. they seek you. அவங்க உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க உங்களை பார்க்கல அப்படின்னு. ஸோ அவங்க உங்களை பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய ஃபோட்டோஸ் அதை வந்து அதிகமாக வந்து அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. Knight of Pentacles. எனக்குன்னு உண்டான ஒரே ஒரு லைஃப், அது நீ மட்டும்தான். இது வரைக்கும் நான் பார்த்த மனுஷங்களே வந்து நீ மட்டும் தான் வந்து எனக்கு வித்தியாசமாக வந்து தெரிகிற. இது வரைக்கும் நான் எத்தனையோ பேர்கிட்ட வந்து பழகியிருக்கேன். ஆனால் உன்னை மாதிரி உன்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து யார்கிட்டையுமே வந்து எனக்கு கிடைக்கவும் போகிறதில்ல. ஸோ அதனால் உன்னை விட்டு விலகி இருக்கிறது எனக்கு ரொம்ப காயமாக இருக்குது. தயவு செய்து என்ன மன்னிச்சு என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு உங்கள் பர்சன் வந்து சொல்கிறாங்க. தி டெவில். ஸோ இதை நான் சொன்னேன் இல்லையா, தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பிளாக்கேஜஸ் வந்து இருக்கலாம். பிளாக்கேஜஸ் அதாவது எந்த மாதிரி அப்படின்னா உங்கள் பக்கம் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்னுடைய பர்சன் வந்தால் நான் இந்த மாதிரி வந்து என்னோடய கோபத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த கேள்வி வந்து என்கிட்ட அவங்கக்கிட்ட கேட்கணும். என்னை விட்டுட்டு போனதுக்காக அவங்கக்கிட்ட நான் நல்லா பேச போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து இங்கே பிளாக்கேஜஸ் தான். உங்கள் பர்சனை உங்கள்கிட்ட வந்து பேச விடாமல் வந்து இருக்குது. உங்களுக்கும் வந்து லவ் இருக்குது, காதல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள் பர்சன் மேலே தனிப்பட்ட கோபம் இருக்குது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஒரு சில எப்படி சொல்கிறது கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சண்டைகள் வந்து மூட்டப்படும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை. உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பாஸ்ட்டை வந்து இழுத்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தி எம்பரர். உங்கள் பர்சன் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. 100% இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும்னு வந்து நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இது நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிறதா இல்லை இன்னும் ஸ்டே ஆன் ஆகிறதா அப்படின்றது
இருக்க போகுது. Ten of Cups, Four of Cups, Five of Cups, Three of Cups and Four of Wands. நான் முதல்ல சொன்ன அதே விஷயந்தான். ஸோ உங்கள் பர்சனுக்கு நீங்கள் மட்டும்தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன். அதாவது அவங்க லைஃப்பில் உங்களை மட்டும்தான் வந்து ரொம்ப அதிகமான லவ் கொடுத்து உங்களை மட்டும்தான் கேர் பண்ணணும், உங்களை மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்றதுல தான் இப்போ வரைக்கும் வந்து இருக்கிறாங்க. ஸ்டில் உங்களை மட்டும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல தான் அவங்களோட மனசு வந்து போகுது. பட் ஏதோ ஒரு சில தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ்னால் இங்கே அதிக பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. பிளாக்கேஜஸை விட தேர்ட் பார்ட்டி தான் வந்து அதிகமாக வந்து தெரியுது. உங்கள் 2 பேருக்கும் தெரியாமல் உங்கள் 2 பேருக்கு பின்னாடி வந்து ஒரு சில நபர்கள் வந்து உங்களை பற்றின பேச்சுகள் வந்து பேசுகிறாங்க. நிறைய பேரோட பேச்சுக்கு வந்து நீங்கள் 2 பேரும் வந்து ஆளாகிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை வச்ச ஒரு கற்பனை கதைகள், தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாமே பேசுகிறது. எஸ்பெஷலி உங்கள் 2 பேருக்கு இடையில சண்டைகள் கூட அவங்கனால வந்து வந்திருக்கும். உங்கள் பர்சனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே வந்து உங்களை நினைக்கிறப்போ வந்து இல்லாமல் இருந்துச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வந்து விலகி போயிடுவீங்க, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்கள் பர்சனுக்கு ரியாலிட்டி வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ யார் இந்த இடத்துல வந்து கேம் ப்ளே பண்ணுறா, யார் உண்மையாக இருக்கா அப்படின்றது உங்கள் பர்சனுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஒன்லி யூ மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுலேயே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சிலர் உங்கள் பர்சனை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த கம்யூனிகேஷன் மட்டும் எதிர்பார்க்குறீங்க. பட் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. பிளாக் பண்ணதை ஃபஸ்ட்டு நீங்கள் அன்பிளாக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஒரு சில தடைகளை தாண்டி உங்ககிட்ட உங்கள் பர்சன் பேச வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு பிளாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அன்பிளாக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன பேச வராங்க அப்படின்றதே வந்து தெரியும். நீங்களே ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னை ஏன் நீ பிளாக் பண்ணி வச்சுருக்க? ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேச வரேன் அப்படின்னா எப்படி வந்து உனக்கு வந்து தெரியும்? நீ என்னை இப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், நான் அந்தளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை வச்சு அவங்க வந்து அகைன் வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் மேலே இருக்க லவ்னால் உங்ககிட்ட பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு தடைகளை க்ரியேட் பண்ணும்போது உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே வந்து கோபம் வருது. Five of Pentacles, ஓகே. ஸோ நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்க. சேம் எனர்ஜி தான் உங்கள் பர்சனும் வந்து இருக்காங்க. ஆனால் உங்கள் பர்சனுக்கு சாய்ஸஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நிறைய நபர்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்து பேச வருவாங்க. இருந்தாலும் உங்கள் பர்சனுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கிடையாது. யார் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு தருணத்தை தான் வந்து இப்போ வரைக்கும் ஸ்பெஷலாக வந்து உங்கள் பர்சன் வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் உங்கள் பர்சனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர். ஓகே, உங்களை விடுறதுக்கு எந்த வித வாய்ப்புமே வந்து கிடையாது. உங்கள் பர்சன் அந்தளவுக்கு வந்து மனசு வருந்துறாங்க. உங்களை இழந்துட்டு எந்தளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களுக்கு கூட சிலருக்கு வந்து புரியாமல் வந்து இருக்கலாம். சிலருக்கு வந்து அந்த ட்வின் ஃப்ளேம் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சடனாக நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு மனசு வந்து பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு அழுக வரும், திடீர்னு சிரிப்பீங்க. இது எல்லாமே வந்து ட்வின் ஃப்ளேம் எனர்ஜினால் வந்து நடக்குது. ஸோ சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியல. ஸோ இந்த ரீடிங் மூலமாக நான் வந்து சொல்கிறேன்.
உங்கள் பர்சனுக்கு சாய்ஸஸ் இருக்குது. நிறையா நபர்கள் வந்து பேச வர்றாங்க, ட்ரை பண்ணுறாங்க, உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் உங்கள் பர்சனுக்கு துளி அளவு அதில் விருப்பமே கிடையாது. உங்கள் பர்சனுக்கு நீங்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. தென் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷனால தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஒன் சைடு இருந்தாலுமே வந்து ஸோ விதின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் 2 பேரும் ஒரு சோல்மேட் கனெக்ஷனால் வந்து இணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து பிரபஞ்சம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் பர்சனுக்கும் சரி, உங்களுக்கும் சரி இந்த காதலில் ஒரு வெற்றியை கொண்டு வரணும், ஒரு திருப்புமுனை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. நீங்கள் கொண்டு போகிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச வரும்போது நீங்கள் எந்தவித கோபமும் இல்லாமல், எந்தவித ஈகோவும் இல்லாமல் நீங்களும் ஓப்பன் டாக் பண்ணிட்டீங்க, உங்கள் மனசில் இருக்க காதலை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தாராளமாக அடுத்த ஸ்டெப்க்கு வந்து எடுத்து கொண்டு போகலாம். ஆனால் இன்னமும் உங்கள் மனசில் வந்து கோபம் தேங்கி இருக்கிறது வந்து நான் இங்கே பார்க்குறேன். த ஹை பிரீஸ்ட்னஸ். நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறக்கான சான்சஸ் இருக்குது. அவர் கோயிலுக்கு போயிட்டுருப்பீங்க. எதுக்காக அப்படின்னா உங்கள் லவ் ஒன்று சேர்றதை விட உங்கள் மனசு வந்து ஆள் மனசு வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேண்டுறது தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது. உங்கள் மனசு எங்கேயுமே வந்து அமைதியாக வந்து இல்லை. இன்னும் உங்கள் பர்சனாக டவுட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவங்க இன்னும் என்னை பற்றி நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு இன்னும் ஸ்டெப் எடுக்கணும்னு நினப்பு இருக்கா, என் பர்சன் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, நீ என்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலேயும் சரி, இந்த காதல் மேலேயும் சரி அதே அளவு நம்பிக்கை வந்து இருக்குது. டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இதில் வந்து எனக்கு ஃப்யூச்சர் ரீடிங்கும் வந்து காட்டுது. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து உங்கள் பர்சனை வந்து காயப்படுத்தக்கூடியதாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கவனமாக வந்து பேசணும் அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. உங்கள் பர்சன்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரும். பட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்றதான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது. திரும்ப காயப்பட்டுருவேணும் அப்படின்ற பயத்திலே உங்கள் பர்சன் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி பின்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் வராங்களே தவிர முன்னோக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம், ஸ்ட்ரென்த் வந்து இல்லை. பட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த காதல் வந்து உங்ககிட்ட பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு போராட்டத்தில் தான் வந்து இருக்காங்க. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கோவப்படாமல் வந்து இருக்கணும், பார்த்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களை விட உங்கள் நபர்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து காயப்பட்டிருக்காங்க, ரொம்ப கண்ணீர் விட்டுருக்காங்க அப்படின்றதும் இங்கே வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஸோ இதுதான் உங்கள் பர்சனுடைய எனர்ஜி. ஸோ உங்கள் சைடுலேருந்து பார்க்குறப்போ எனக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவோ டைம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இதுக்கப்புறமும் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு வந்து பெருசாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ இதிலேருந்து நான் விலக போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறீங்க. ஆனால் காதல் இன்னும் வந்து இருக்குது. ஸோ உங்கள் 2 பேர்னாலையும் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுக்க முடியல. ஒரு மிராக்கிள், ஒரு மேஜிக் தானாக நடந்தால் தான் உண்டு. ஸோ எங்களாலலாம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நீங்களும் வந்து இருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்கள் பர்சனும் வந்து அந்த டிவைன் டைமிங்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. சாரி.
நீங்கள் உங்கள் நபர்கள் உங்களை ஏமாற்றிட்டதா வந்து நினச்சிட்ருக்கிறீங்க. ஸோ அதனால் என்ன ஏமாத்தின நபர் வந்து அகைன் திரும்ப வந்து என்கிட்ட வந்தாலுமே வந்து என்னை ஏமாத்துறதுக்காக தான் வருவாங்க. அவங்க மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை வந்து இல்லை. அவங்கள நான் காதலிச்சது உண்மை, அவங்க கூட நான் இருந்தது உண்மை. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை. கடைசியில் அவங்க தான் வந்து என்னை பாதியாக நடுத்தெருவில் நிறுத்திட்டு போனாங்களே தவிர, நான் அவங்கள எந்த விதத்துலேயும் வந்து ஏமாத்தலை. அவங்க தான் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கோபம், தவிப்பு வந்து உங்கள் பக்கத்தில் நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ஸ்டெபிலிட்டின்றது வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து மாறணும். ஸோ நீங்கள் எனக்கு இந்த காதல் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், நான் ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகிறேன், என் பர்சன்கிட்ட ஒரு ஈகோவும் கோவமும் இல்லாமல் நான் அழகாக லீட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்கள் கைகளில் வந்து கிடைக்கும். டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, உங்கள் பர்சனுக்கும் நிறையா தேவைகள் வந்து இருக்குது. ஸோ பர்சனலாக அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா ஒரு லக்கியான ஒரு பர்சனாக வந்து உங்களை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு லக்கியான பர்சன். நீங்கள் அவங்க கூட இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அவங்க நினச்ச எல்லா ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறாங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இண்டிபெண்ட்டாக தான் வந்து இருக்கீங்க. உங்கள் பர்சனை எதிர்பார்க்காம, என்னை சீட் பண்ணிவிட்டு போன ஒரு பர்சன், என்னை எதிர்பார்க்காம போன ஒரு பர்சன், எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டு வேணும். ஸோ நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நானே வந்து ஹீல் பண்ணிக்கிறேன். எனக்கு பெருசாக இந்த நபர் மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க. ஓகே, இங்கே வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எனர்ஜி வந்து 2 எனர்ஜியாக வந்து தெரியுது. ஒருத்தர் அதிக அளவு லவ்லையும் இருக்கீங்க, ஒருத்தர் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னும் வந்து நிற்கிறீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா 888 கமெண்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணிடுங்க.